அதாவதுங்க, ஆண்டவன் ஒரு சில விஷயங்களில் ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பேன். இல்லைன்னா யார் மூலமாவது சொல்லுவேன். ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். நான் யாருக்கு சொல்கிறேங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் பேச வந்த டாப்பிக்கே வேறு. ஆக்சுவலாக நேற்று நைட்டு நடந்த சண்டை, சூர்யா கூட நேற்று அவன் என்னை திட்டினது, இதை வச்சு லைவை கட் பண்ணது, இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசலான்னு வந்தேன். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் காலையில் ஒரு அமோகமாக காதல் விழுந்துச்சு. அதை பற்றி பேசாட்டினா எனக்கு மண்டை வெடிச்சிடும். ஏன்னா நான் அப்போவே சொன்னேன், ஒரு எச்சரிக்கை பண்ணி நான் அடித்தேன். ஏன்னா ஒரு ஆளை நம்புனா உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இந்த விஷயம் நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் எதை சொல்ல வர்றேங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படியே வாய் முணுங்குது. ஆனால் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். ஆனால் அதை சொன்னதுக்கப்புறம் இது இவளுக்கு தேவையான்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை தான் நான் சொல்கிறேன், இருங்க. அதாவது என் பொண்டாட்டி விஷயத்தில் ஆக்சிடெண்ட் ஆனப்போ நான் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதை நான் விவரமாக சொல்ல விரும்பலை. பொத்தாம்பொதுவாக சொல்கிறேன். ஒரு சில பேரம் பேசினதில் ஒரு அமௌண்ட் வாங்கினதாகவும் அது இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று சூர்யாவுக்கு, இன்னொன்று எனக்கு. இன்னொரு விஷயம் சுமிக்கு தெரியும். அந்த அமௌண்ட் வேறு அமௌண்ட்டு. அது உங்களுக்கே தெரியும். யார் மூலியமாக அது லீக் அவுட் ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளான். ரொம்ப பேர் குழப்பமாக இருக்கா? குழம்பாமல் சொல்கிறேன். இவ ஒரு ஆளை நம்பிக்கிட்டு இருக்காள்ல, முழுக்க ஒரு ஆளை நம்பி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாள்ல. எனக்கு அவங்க தான் எல்லாம், எனக்கு அவங்க தான் உலகம், அவங்கக்கிட்ட தான் நான் எல்லாமே வரவு செலவு, என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து, என்னுடைய டாக்குமெண்ட்லேருந்து, என்னுடைய இத்தியாதியிலேருந்து, ஆதி முதல் அந்தம் வரை, என்னுடைய அந்தரங்கம் முதல் எல்லாமே ஒரு ஆளுக்கு தான் தெரியும். எனக்கு நம்பிக்கைக்கு உரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கக்கிட்ட அவங்க பழகிக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் பழகிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நம்ம சொல்லியும் கேட்காம இன்னும் பழகியிருக்காங்க. அதுக்கு உண்டான பலனை தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்ல வர்றேன். அப்போவே நான் எச்சரிக்கை கொடுத்தேன், அந்த நபர் கூட பேசாத, பழகாத, வேணாம். நான் உங்ககிட்ட சொன்னது பொய். நான் இவ்வளோ ரூபா தான் வாங்கினாங்கன்னு சொன்னது பொய். ஆனால் உண்மையிலே எவ்வளோ வாங்கினோங்கிறது எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்போ, அப்படியா, இதில் நான் இப்படி ஏமாந்துட்டேனே, இப்போ தாங்க எனக்கு எல்லாம் தெரியுது சிக்கா. இனிமேல் நான் எந்த பழக்கமும் வைக்க மாட்டேன், இதோடு நான் முடிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி விலகி வந்தா ஒரு ஆளுக்கிட்ட இருந்து. அவங்க யாருங்கிறது நீங்களே கமெண்டில் போடுவீங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் இதை பற்றி பேசக்கூடாது, பேசுகிறதுக்கு எனக்கு வேலையும் இல்லை. ஏன்னா அவன் இன்னும் என்னென்ன அனுபவிக்க போகிறாலோ தெரியல. இன்றைக்கி நம்ம அட்வைஸ் கொடுப்போம், இதையும் கேட்டுட்டு பழையபடி இன்னும் அடுத்து அவங்க கூட தான் தொடர்பில் அவள் இருக்க போகிறான். அது நம்மளுக்கு தேவையில்லை. அவதெல்லாம் அவள் மண்ணள்ளி போட்டுக்கிறான், அவ்வளவுதான். நேற்றே எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு சில சேனலில் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதானே ஆகணும்னு ஒரு தலைப்பு வைக்கும்போதே நான் பார்த்தேன். ஆக அப்போ ஏதோ ஒன்று சம்திங் நடக்க போகுதுன்னு நினச்சேன். கரெக்டாக காலையில் அவங்க நல்லவங்க மாதிரி அக்கா பார்த்தீங்களா, அந்த சேனலில் நீங்கள் மசாலா பொடி தயாரித்த லிஸ்ட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவளுக்கு அனுப்ப. அப்போ இவ என்ன பண்ணியிருக்கா, ஒரே ஒரு ஆளுக்கு தான் அனுப்பியிருக்கா. யாருக்கு? அந்த நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு ஆள். அந்த நம்பிக்கைக்குரிய ஒரே ஆளே அவங்க நல்லவங்க மாதிரி அக்கா பார்த்தீங்களான்னு சொல்லி காலங்காத்தால் இவளே ஃபோன் பண்ணாமல் அவங்களே ஃபோனை போட்டு இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பேன். அப்போ இவன் என்கிட்ட கேட்குறான், நான் யாருக்குமே அனுப்பலை சிக்கா, ஒரே ஒரு ஆளுக்கு தான் அனுப்புனேன். அதையும் நான் அந்த பலசர கடைக்கு போகும்போது நான் மறந்துடுவேங்கிறதுக்காக நான் அனுப்பி வச்சேன். அதை இந்த பார்த்துக்க, இது பின்னால் இருக்கிற டைரி கணக்கம்பட்டி சித்திர டைரி, பச்சை கலர் டைரி. அதுக்கு மேலே தான் அந்த பேப்பரை வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கா. ஃபோட்டோ எடுத்தும் அனுப்பியிருக்கா. அந்த அனுப்புனது தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? உன் கூட இருக்கிற கருப்பாடு யார்? அந்த ஆள் தான். அப்போ நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஒரு விஷயத்தை சொல்லி சுமிக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை இப்படி கிளியர் பண்ணேன். அதுக்கு இந்த அமௌண்ட்டுன்னு சொல்லி சொன்னது யாருக்கு அதுக்கு தெரியும்? உங்ககிட்ட சொன்னது ஒன்று சொன்னேன், சுமிக்கிட்ட சொன்னது ஒன்று சொன்னேன். ஆக சுமிக்கிட்ட சொன்னது வெளியே வரலை, உங்ககிட்ட சொன்ன அமௌண்ட்டு தான் வெளியே வந்துச்சு. அப்போ 2 பேர்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லும்போது ஒரு ஆள் மூலிமா அது கசியுதுன்னா அந்த கருப்பாடு யாருன்னு நீயே கணிச்சிக்கன்னு சொன்னேன். காதலை வாங்கலை. அப்புறமும் நிறையா பேர் கமெண்டில் போட்டாங்க,
உங்கள் கூட இருக்கிற குஞ்சு தான் இந்த வேலைகளை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ பார்த்துருந்துக்க, பட்டன் குஞ்சுக்கிட்ட கவனமாருன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்டில் போட்டிங்க. நீங்கள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்காக நீங்கள் எப்படி போகிறீங்க, எல்லா ரகசியமுமே ஒரு ஆள் மூலியமாக தான் லீக் அவுட் ஆகுது. கவனமாக இருங்க மாமான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் அன்றைக்கே எச்சரிக்கை விட்டாங்க. ஆனால் அப்போ என்ன சொன்னேன், அப்போல்லாம் யாருக்கிட்டேயும் அவள் பேச்சுவார்த்தைலாம் இல்லை, அவள் திருந்திட்டா. அவளாக தான் இனிமேல் வந்து எதனாலும் வந்து நான் தான் இப்போ பில்லுலாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏர்டெல் பில்லு, அப்புறம் வந்து இந்த இன்னும் 2-3 பில்லு நான் தான் கட்டினேன். ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி விலகணுமோ நான் அப்படி விலகிடுவேன். எனக்கு தெரியும் ஒருத்தவங்களை பற்றி ஒரு விஷயம் போகுதுன்னா. நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஏங்க இது வந்து ஒரு சாதாரண மசாலா பொடி மேட்ரு. இதில் வந்து நீ என்னதான் நீ லிஸ்ட்டு போட்டு இப்போ கம்பெனிக்காரனு தான் போடுறேன், எங்கள் இதில் வந்து இந்தந்தது இத்தனை கலந்துருக்குன்னு. அவன் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு போய் ஒருத்தன் வாங்கி வந்து அதை ரெடி பண்ணால் அதே டேஸ்ட்டு வந்துடுமா? அது வராது. எதை அரைக்கணும், சூர்யா சொன்ன மாதிரி எதை வந்து வதக்கணும், எதை வந்து வறுக்கணும், எதை காய போடணும், எதை அரைக்கணும், அதெல்லாம் வேறு இருக்குது. அதில் ஒரு பக்கத்தை தானே காட்டினீங்க, மறுபக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் பார்த்தா தானே தெரியும். ரெண்டாவது அது வேறு, அது வந்து ஒரு தொழிலில் உள்ளது. நம்ம இதை ஏன் சொல்கிறேன்னா, உன் பொழப்பை கெடுக்கிறதுக்கு எப்படி பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீயே பாரு. நீ முன்னேறிடக்கூடாது. நீ வந்து அடுத்த உன் வாழ்க்கையில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று செஞ்சு வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ பேர் கடுப்புலையும் காண்டுலையும் போட்டியிலையும் எப்படி இருக்காங்கங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு மாதம் லட்சக்கணக்கில் சம்பாரித்து கொடுக்குறேன். ஆனால் என்னையே உட்காந்து லைவில் உட்காந்துக்கிட்டு நேற்று சொன்னா பார்த்தீங்களா, நான் என்ன கேட்டேன் அவகிட்ட, பாலவிநாயகன் உன்னை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இந்த கூட்டி கொடுக்குற விஷயம் நீ அடிக்கடி வந்து சுமியை சொல்கிற, எப்போ பார்த்தாலும் கூட்டி கொடுத்த குடும்பம், கூட்டி கொடுத்த புரோக்கருங்கிற, இது யார் வாயிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதை செஞ்சவங்க வாயிலிருந்து தான் அது வரும் அப்படின்னு சொல்லித்தானே நான் விளக்கம் சொன்னேன். இதில் ஒரு தப்பு இல்லையே. கூட்டி கொடுக்குறதுன்னு சொல்கிறதுக்கும் அப்போ அவள் அதுக்கு பதில் என்ன சொன்னா பார்த்தீங்களா? அப்போ தேனான்னு சொல்லி நீ சொல்கிறியே, உன் லைவில் வர்ற பேடு கமெண்ட் போடுறவனை, அப்போ நீ வந்து தேனா பையனா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நான் சொன்ன வார்த்தை எங்கே இருக்குது, இவ சொன்ன வார்த்தை எங்கே இருக்குது? எவ்வளோ பெரிய பாதிப்பு. நான் அதனால தான் அந்த லைவை கட் பண்ணேன். அப்போ உன் கூட இருக்கிறவன், உனக்கு சம்பாரித்து கொடுக்குறவன், உன் வாழ்க்கையில் வந்து நீ நல்ல நிலைக்கு வரணும்னு நினைக்கிறவனை நீ நம்பலை. என்னையை வந்து கழுவி ஊற்றுறதும் இல்லாமல் கேவலப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற கெட்ட வார்த்தைகளே கேவலமான வார்த்தை தேனாங்கிற வார்த்தை. அதில் அடுத்த ஆள் சொன்னால் கூட பரவாயில்ல, என் கூட இருக்கிறவ என் சோத்தை திங்கிறவ சொல்லும் பொழுது எனக்கு அம்புட்டு ஆத்திரம், அம்புட்டு கோபம். ஆனால் அதையும் சரி ரைட்டு, சரி இன்னும் வந்து கூட இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தோடு நம்ம போவோம், அதுக்கிடையில் சில பல வேலைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலன்னா நாளைக்கு நம்மளையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேவலப்படுத்து வாங்கிறதுக்காகத்தான் நான் அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நான் சொல்கிறத கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு கேட்காம போனதுனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன? இது ஒரு சாதாரண பொடி விஷயம், மசாலா பொடி தான். பல பிள்ளைய வந்து அதுக்கெல்லாம் இதெல்லாம் போய் சாமானெல்லாம் வாங்கி வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டம். அதனால் உங்கள்கிட்ட வந்து சரி ஒரு 1/2 கிலோ கொடுங்க, 500 தானேன்னு சொல்லி வாங்கி உன் கைப்பக்குவத்துக்கும் உன் சுத்தத்துக்கும் உனக்கு ஆர்டர் வருது, நீ வந்து வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு சொல்லி நீ நினச்சி ஒரு தொழிலில் இறங்கிட்ட. ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு உன் கூடவே ஒரு கருப்பாடை வச்சுருந்துருக்க பற்றியா? அப்போ நான் அன்னைக்கு சொன்னப்போவே நீ கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்குமா? இந்த மாதிரி வந்து உன் தொழிலையே பப்ளிக்காக வந்து போட்டு உன்னை கேவலப்படுத்தலை, உன்னுடைய தொழில் ரகசியத்தை உடச்சி விட்டு உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து உன்னை கெடுதலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்னும் உனக்கு சகவாசம். இதை விட என்ன ஒரு பெரிய குடும்பம் தெரியுமா? இதை கேட்டிங்கன்னா என்ன, அவளை காரி துப்புவீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறீங்க, ஒரே ஆள்கிட்ட தான் சொல்கிறீங்க, இதுக்கு எதுக்குங்க ஜோசியம் பார்க்கணும், இதுக்கு எதுக்குங்க குறி கேட்கணும்? காலையிலே போனை போட்டு அவங்க பரம்பரை ஜோதிடர் இருக்காங்கல்ல ஒரு அம்மா, அவங்க குருஜி, அந்த அம்மா கிட்ட போனை போட்டு இது வந்து நான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அனுப்புனேன், ஆனால் இது வந்து இன்னொருத்தவங்க எடுத்து அதை போட்டிருக்காங்க, அப்போ அதுக்கு காரணம் யார் மூலியமாக இது பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏண்டி கேனா கூனா, ஏண்டி உன்னை நான் என்ன நீ ஒரு பூனாவாக இருக்கிய? ஒரு விஷயம் வந்து ஒரு ஆளுக்கிட்ட ஷேர் பண்ண, இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு வாட்ஸ்அப்பில் சூர்யாவுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புகிறேன், இல்லை சுமிக்கு ஒரு விஷயத்தை அனுப்புகிறேன், ஒரே ஒரு ஆளுக்கு தான் அனுப்புகிறேன், அந்த விஷயம் பப்ளிக்கில் போய் ஒரு ரவுண்டு வருது அப்படின்னா அதுக்கு யார் காரணமாக இருப்பா? அதுவும் நீ வச்சிருக்கிற டைரியில்
கணக்கம்பட்டி சித்தருடைய அந்த பின்னால் பச்சை கலர் டைரி தெரியுது, நடுவில் நீ போட்ட சிட்டை தெரியுது. அப்போ இதை அனுப்புனது யாராக இருக்கும்? இதுக்கு குறி தேவையா? ஏங்க கண்ணுக்கு எதிராக தெரியுது இவங்க தான் இந்த தப்பை பண்ணியிருப்பாங்கன்னு காலையிலே உட்காந்து அவங்க அதை நியாயப்படுத்தி உங்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காகவும் எக்கா யாரோ இதை லீக் பண்ணிட்டாங்கக்கான்னு சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் உனக்கு வந்து யாரோ பண்ணாங்கன்னா அதை எதுக்கு அந்த அம்மா வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி லீக் ஆயிடுச்சுன்னு. அப்போ குத்தமுள்ள நெஞ்சு தானே குறுக்குது. இப்போ இதிலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிறணும்? இன்னமும் நீ திருந்தலைன்னா இதை விட இன்னும் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நான் குடும்பம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கு. இதே வந்து உன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் கூட இருக்க, நான் உன்னை எப்படி பாதுகாக்கிறேன், உன்னை எப்படி வந்து நான் வச்சுருக்கேன், எப்படி உனக்கு வந்து எந்த அந்தரங்கம்னா எங்கள் குடும்பத்துக்குள்ளே எந்த அந்தரங்கமும் எங்களை மீறி இல்லை. ஒன்று நான் இல்லை நான் எங்கள் 2 பேருக்குள்ளே தான் எந்த கான்டாக்டாக இருந்தாலும், செக்ஸுவல் ரீதியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அந்தரங்கமாக இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ளே தான் நடக்குமே தவிர அது 4 செவத்துக்குள்ளே ஒரு 10க்கு 10 ரூம்லையோ இல்லை அதுக்குள்ளே தான் நடக்கும். ஆக இது வந்து நீ வந்து என்ன தான் நினச்சா கூட உன்னுடைய அந்த பட்டன் குஞ்சுக்கிட்ட சொன்னால் கூட எதுவும் நடக்க போகிறதில்ல. ஆனால் அதையும் தாண்டி அதை மாதிரி நீ வேறு ஏதோ ஒரு பாதையில் போயிருந்தாலோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது சம்திங் விஷயங்கள் நடந்திருந்தாலோ இதை நீ அங்கே ஷேர் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் என்னத்துக்காகிறது? அந்த இடத்துல யாருக்கு அசிங்கம்? உன் வண்டவாளம் தண்டவாளம் பூரா ஏறாதா? நானாக இருக்க போய் என் கூட இருக்க போய் உன்னை நான் ஒரு நல்வழியில் படுத்தி எந்த தப்பும் பண்ணாமல் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க போய் உங்ககிட்ட இருந்து எந்த விஷயமும் வேறு எதுவும் இல்லை. உங்ககிட்ட மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். ஆனால் நீ இதில் என்ன உணரணும்னா இதனால் உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கும், உன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கும், உன்னுடைய சீக்ரெட்டான விஷயங்கள் பாதிக்கும். உன்னைய பற்றி A to Z எல்லாத்தையுமே பிளாக்மெயில் பண்ணி ஒரு சில பேர் கேட்டால் அவளை பற்றி என்னென்ன இருக்குது கொடுன்னா நீ தான் தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கும். நீ என்னென்ன நாளைக்கு பிளான் போட்டு வச்சுருக்கியோ அது பாதிக்கும். இது போக இன்னும் உன்னுடைய அடுத்த திட்டங்கள் என்ன, எதிர்கால திட்டங்கள் என்ன எல்லாம் பாதிக்கும். நான் அன்றைக்கே சொல்கிறப்ப நிப்பாட்டி இப்போ உன் லிஸ்ட்டு வெளியே போயிருக்குமா? லிஸ்ட்டு மீன் மசாலா பொடி லிஸ்ட்டு. நான் இது ஒரு சாதாரண விஷயம், இதே யோசிச்சுக்க. என்ன ஏற்கனவே உனக்கு ஆண்டவே ஒரு தடவை வார்னிங் கொடுத்தான் என் மூலியமாக. என் குடும்பத்தில் இந்த மாதிரி நான் சொல்லி வச்சுருந்தேன், கேட்காம உங்ககிட்டே சொன்னது தான் பரவி இருக்குன்னு சொன்னேன். அன்றைக்கே நீ திருந்திருந்தா இன்றைக்கி லிஸ்ட்டு போயிருக்காது. இது 2வது தடவை உன்னுடைய லிஸ்ட்டு இப்போ போயிருக்கு. இது ஒரே ஒரு ஆளுக்கு கண்ணுக்கு அப்படியே தெளிந்து நீருக்கு ஏதோ ஒரு இது சொல்லுவாங்களே பழமொழி, கண்ணாடி எதுக்கு தேவையா அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இதுக்கு வந்து தேவையே கிடையாது. கண் கூட உன்னுடைய விஷயங்கள் போகுதுன்னா அது ஒரு ஆள் மூலியமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னமும் நீ திருந்தாமல் இன்னமும் அவங்களுடைய நட்பு வேணும், இன்னமும் அவங்கள நீ நல்லவன் நம்பிட்டு இன்னும் என்னென்னத்தை நீ கொடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியலை. பணத்தை வந்து சேமித்து வைக்கிறியா அவங்கக்கிட்ட, இல்லை உன்னுடைய வேறு ஏதாவது இருக்கா அவங்கக்கிட்ட எனக்கு தெரியாது. ஆனால் இதோட நிறுத்திக்கிட்டா உன் வாழ்க்கைக்கு நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இல்லையா உன் தலையில் நீயே மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு சமந்தான் இந்த விஷயம். ஏன்னா ஒரு விஷயம் ஒரு ஆள் மூலியமாக போகுதுன்னா அது எப்படி போகுதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீல. இது உனக்கு ஒரு பாடமாக எடுத்துக்க. என் பிரச்சனையை கூட நான் தள்ளி வைக்கிறேன். என்னை நேற்று நீ திட்டுனது இது வழக்கம் போல் திட்டுறது தான், வழக்கம் போல் நீ என்னை கழுவி ஊற்றுறது தான். நான் வந்து சரி ரைட்டு என்ன தான் நீ என்னை திட்டுனாலும் உன் விஷயத்தில் உன்னுடைய நலனில் நான் அக்கறையோடு தான் இருக்கேன். இது உலகத்துக்கே தெரியும். என்ன தான் அந்த அண்ணன் அந்த மாமா என்ன தான் அவள் என்ன பேசினாலும் சரி பாவம் அவள் நம்பி வந்தவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணி ஒரு நல்லதை செஞ்சு கொடுப்போம்னு நினைக்கிறாரு. ஆனால் இவள் போய் இவளுடைய இந்த ஈத்திர புத்தினாலையும் இந்த வந்து ஒரு அறிவில்லாத இந்த மூளை இல்லாத செயல்கள்னாலையும் போய் அதிலே போய் சிக்கிறாது. ஏன்னா ஏற்கனவே உன்னை வந்து அடிவட்ட பாம்பு பல இது காத்துக்கிட்டு இருக்கு. எப்படா உன்னை வந்து தூக்கலாம், உன்னை என்ன பண்ணுனா வந்து உன்னை லாக் பண்ணலான்னு சொல்லி பல பேர் பல இடத்துல வலையை விரித்து வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் போய் நீ அதில் சிக்கிறாத. அதுக்கப்புறம் நீ சேர்த்தது எல்லாமே வந்து வெட்டியாக வீணாக போயிடும். நான் பட்ட கஷ்டம் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடும். தெரிஞ்சிருச்சுல இவங்க தான்னு ஒதுங்கி போகிறது உனக்கு நல்லது. இதையும் மீறி அடுத்து நீ இன்னமும் வந்து எனக்கு தெரியாமல் இன்னும் வந்து நீ பழக்கத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சேன். என்னை ஆளை விட்டுரு. நான் இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் போதும். உனக்காக உழைச்சி பேசி என் தொண்டை தண்ணி ஆற்றுனது தான் மிச்சம். இன்னமும் வந்து நான் வந்து பழையபடி முதர்ந்து வர்றதுக்கெலாம் என்னால் முடியாது. நான் ஒரு விஷயத்தை சொன்னேன்னா அதை பார்க்காதன்னா அதை பார்க்காத, ஒரு சேனலெல்லாம் நோட் பண்ணாதன்னா நோட் பண்ணாத, அதை பார்க்குறது அதுக்கப்புறம் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறது அதை மைண்டுக்குள்ளே ஏற்றுறது, இதனால தான் உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வர்றது. இதிலேருந்து வெளியே வா. நம்ம உனக்குன்னு ஒரு இதை கொண்டு வா.
நம்ம குடும்ப பிரச்சனையை நம்ம பேசு. என்னைய திட்டியா, நல்லா திட்டு, பேசிக்க. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுலேயும் போய் வாண்டடாக போய் நானும் ரவுடின்னு ஏறாத. இனி அதுக்கு நம்மக்கிட்ட சீவே இல்லை. தெரிஞ்சு புரிஞ்சு ஒழுங்காக நடந்துக்க. அவ்வளோதான் நட்புகளே. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத போக போக பார்ப்போம். நன்றி.